சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. திருவண்ணாமலை வணிகர்களே, பொதுமக்களே, சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல் பணியை திறம்பட செய்து வரும் காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காவல் சொன்னாலே நீ உலகத்தை காக்கிறது யாருன்னா உலகம் முழுக்க எங்கெங்கு ஒடுக்குமுறை தொடங்குகிறதோ அங்கெல்லாம் நின்று குரல் கொடுத்து அந்த ஒடுக்குமுறையை அடித்து வீழ்த்தி உலகம் முழுக்க பொதுவுடைமை புரட்சியாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்து விடுதலையை சாதித்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக உலகெங்கிலும் தொழில் புரட்சி தொடங்கி மக்களுடைய புரட்சி, உழைக்கும் மக்களுடைய ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள் புரட்சி நடந்து 1917 ரஷ்யாவிலே ஒரு மாபெரும் புரட்சியை கம்யூனிஸ்டுகள் தலைமையிலே நடத்தினார்கள். 1949 சீனாவிலே தோழர் மாசேதுங் தலைமையிலே ஒரு மாபெரும் யுத்த புரட்சி நடந்து வெற்றிகரமாகி அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், எங்கெங்கு உழைக்கும் மக்கள், உலக உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் செங்கொடி உயர்ந்து தன்னுடைய ஆளுமையின் மூலியமாக அந்த மக்களை சகல துயரங்களிலிருந்து விடுதலை செய்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலை என்னவென்றால், இன்று உலகம் முழுக்க இது போன்ற வல்லரசுகளுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து முன்னணியில் நிற்கிறதுக்கான ஒரு உலகளாவிய கம்யூனிஸ்ட் அகிலம் ஒன்று இல்லாமல் போனது ஏன் என்ற கேள்வி இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சோசலிச புரட்சியை எப்படி நடத்துவது? சோசலிச காலகட்டத்தில் வர்க்கங்கள் இருக்குமா இல்லையா? அது எப்படிப்பட்ட நிலைகளிலே முன்னேறி செல்லும் என்பதற்கான விடை இப்போது முதலாளித்துவம் வளர்ந்து போன ஏகாதிபத்தியம் என்ற சொல்லாடலுக்கான முதலாளித்துவம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எதிரி எப்படிப்பட்ட வேலையை முன்னெடுக்கிறான், அதை பொறுத்து இந்த சமூக விடுதலைக்காக போராடுகின்ற புரட்சியாளர்கள் அதற்கு எதிர் திசையிலே முன்னேறுவார்கள் என்பதற்கான உதாரணம். இன்று ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாடு விடுதலை அடைந்து அதற்கான வேலைகளை தொடங்கி அது முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் வெனிசுலா என்ற அந்த நாட்டில் போய் அந்த அதிபரை கைது செய்து அவர் அவங்க துணையரோட மனைவியும் கைது செய்து அமெரிக்க வல்லரசு உலக மேலாதிக்க வெறி கொண்ட, ராணுவ வெறி கொண்ட, யுத்த வெறி கொண்ட, மரண வெறி கொண்ட அந்த ட்ரம்ப் தலைமையிலான அரசு ராணுவம் வெனிசுலா அதிபரை மனைவியை கைது செய்து தன்னுடைய நாட்டுக்கு அடிமையாக கடத்தி சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றான்? போதை கடத்தலுக்கு, போதை மருந்து கடத்தலுக்கு ஆதரவாக இருந்தால், போதை கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தால் உலகம் முழுக்க பயங்கரவாதத்திற்கும் போதை கடத்தலுக்கும் எல்லாத்துக்கும் நாங்க தான் வந்து தப்ப கட்டிக்கிறோம். நாங்க தான் அதுக்கு முத்தாய்ப்பானவர்கள், நாங்க தான் அதுக்கு அடியாட்கள், நாங்க தான் அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அந்த ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி ஆட்டம் ஆடிருக்கான். அவரை கைது செய்யும் போது 40-50 பேர் மேல கொண்டு இருக்கான். என்ன காரணம்? இன்று இதே 1917, 1949 இந்த இடைப்பட்ட ஒரு 50 ஆண்டுகால வரலாற்றை நீங்க திரும்பி பாருங்கள். முதல் 1917 புரட்சிக்கு பின்னர் அந்த 50 ஆண்டுகளே ஒரு 89-100 நாடுகளுக்கு மேல சிவப்பு கொடி பறந்தது. கம்யூனிஸ்ட சிந்தனை உலகம் முழுக்க பறந்து வளர்ந்தது. என்ன காரணம்? உலக மக்கள் முழுக்கும் புரட்சியை விரும்புகிறார்கள். தங்கள் நாடுகளிலே சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறார்கள். தங்களுக்கான
சுதந்திரமான உற்பத்தியை நிறுவ துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ற விஷயத்தை கம்யூனிசம் பொது உடைமை கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு பொது உடைமையை இன்று அதாவது இன்னைக்கு பொது உடைமை எப்படி எப்படி கேள்வியா இருக்குன்னு சொன்னா இங்க ஜனநாயகத்துக்கே மறுப்பாய் போச்சு. ஏன்னா இந்திய சமூகம் என்பது ஒரு ஜாதிய சமூகம். இந்த ஜாதிய சமூகத்தை இப்படி ஆக்கியது யார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அங்க வந்தவன் உலகை அங்கராய் சொல்லிய போது ஹிட்லர் நாங்களே உலகத்தை ஆள பிறந்தவர்கள் சொன்ன மாதிரி இந்த இந்தியா முழுக்க நாங்களும் 3% பார்ப்பனர்களால் 97% மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்றால் என்ன உளவியல், ஜாதிய கண்ணோட்டம், மதவெறி கண்ணோட்டம். இது இந்த 140 கோடி மக்கள்ல 140 கோடி மக்களை இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்ட காரணம் என்ன? உலக மக்கள் மத்தியிலே விடுதலை உணர்வும் விடுதலை சிந்தனையும் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது யாரால்? இந்திய சமூகத்திலே 140 கோடி மக்களுக்கு என்ன சிந்தனையை யார் மழுங்கடித்தது? இன்று சனாதனம் என்று நாங்கள் முழக்கமிட்டோமே, பார்ப்பனியம் என்று சொல்கிறோமே, அது அண்ணாசிரம அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பாக இல்லாமல் கூட்டு முயற்சி, கூட்டு சிந்தனை, கூட்டு செயல்பாடு என்ற அத்தனை விஷயங்களும் கொண்டு வைத்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க என்னாச்சு? ஏன்னா 708 கோடி பேர் உலகத்தில் சொன்னா 20% மக்கள் இந்தியாவில் இருக்கிறார். 140 கோடி கொண்ட மக்கள் தொகை நாடு. இந்த நாட்டில் 1100 ஆண்டு கால கண்ட கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்று முன்னேறி இருக்குது என்றால் இதற்கு பதில் இருக்கும். என்ன காரணம்? ஏன் இது தோல்வி அடைந்தது? இதெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனா இந்த பரிசீலனை எங்கு தொடங்கும்னா மீண்டும் உலகத்தை பங்கீடு செய்வதற்காக ஒரு வேலையை உலக மேலாதிக்க நிலை அமெரிக்கா எடுத்திருக்க. என்ன காரணம்? ஒன்றும் கிடையாது. ஆபாவும் கொள்ளடிக்கத்தான் நாடு பிடிக்கும் கொள்கைதான். வெனிசுலா உலகத்தில் இருக்கிற அத்தனை கனிம பொருளில் அடிக்கிற கருப்பு தங்கம் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வளம் உலகத்தில் 100 லிட்டர் சொன்னா 20% வெனிசுலாலே இருக்கு. அந்த வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை கொள்ளையடிப்பதுதான் நோக்கம். அது ஏற்கனவே ஈராக்ல அதை மறுக்க முடியாதுன்னு சொன்னதால்தான் சதாம் ஹுசேனை கொண்டாங்க. பல காரணங்கள். ஆனா இது உலக வரலாற்றுல உலக பொருளியல் மாற்றத்துல 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே தீரும். பொருளாதாரத்துல அமெரிக்கா நீங்க பொருளாதார இதுல அவன் தம்பி கீழே போயிட்டான். அப்ப இது எது அமெரிக்க நாட்டு மக்களுக்கு? ஏன்னா அமெரிக்கா என்ற ஒரு நாடு சுயமாக வளர்ந்த நாடு கிடையாது. மக்கள் புரியாது எண்ணமா இருந்து குலமா இருந்து கனமா இருந்து வளர்ந்து மொழி வளர்ந்து அப்படிலாம் வளர்ந்த ஒரு நாடு கிடையாது. பக்கத்துல நாடுகளை காட்டு மிராண்டி கூட்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடை உருவாக்குனாங்க. அவனுக்கு அன்பு, பண்பாடு, தேசம், மக்கள், மொழி, உண்மை, நேர்மை இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதை பத்தி அவன் சிந்திக்க மாட்டான். ஒருத்தர் வச்சு சாவடி. ஆனா அந்த காலத்துல மனிதன மொழி தானே கொண்டு தின்னா பாரு காட்டு முன்னாடி காரிபாலித்தம் சொல்லுவாங்க. அது மாதிரி சிந்தனையோட அமெரிக்காவில குடியேறணும். இன்னைக்கு அவன் என்ன பண்றான்? உலக நாடுகளை கொள்ளையடித்து அமெரிக்க நாட்டில் இருக்கிற பிரஜைகளுக்கு கொடுத்தா அவன் சாப்பிட்டு நிம்மதியா இருப்பான். ஆனா அங்கே கூட என்னது உலகம் முழுக்க விடுதலையாளர்களுடைய சிந்தனையை கேட்பது காரணமாக அங்கே கண்டன பொருள் ஒழிச்சுட்டாரு. அப்ப இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, உரிமை கொண்ட விடுதலை பெற்ற நாடுகளில் கூட ஏகாதிபத்தியங்கள் ஊடுருவி முன்னேறி அந்த நாட்டை கபலீகர செய்ய முடியும் என்பதை இன்னைக்கு அமெரிக்கா நல்ல தெளிவா போட்டு காட்டியிருக்கும். அப்ப இதிலிருந்து நாம் என்ன செய்து வருது? தமிழகம், தமிழ்நாடு என்பது எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இறையாண்மை பெற்ற தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பார்ப்பனியத்திலிருந்து இந்திய சனாதன கும்பத்திலிருந்து நாங்க விடுதலை பெறத்துக்காக போராடிட்டு இருக்கோம். இறையாண்மை உரிமை கேட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இறையாண்மை உரிமை பெற்று அந்த வெனிசுலா மக்கள் போராடி பல வகையில் போராடி பெற்ற உரிமையை காலில் போட்டு இவன் யாரு அந்த நாட்டில் போய் அவருக்கு யாரு பிரகாஷ் அவன் எதுவுமே அங்கே கைது செய்யணும். யாரு அவனுக்கு? அப்போ கேள்வி கேட்க ஆள் இல்லை என்பதற்கு தான் இருக்கிறான். நாங்கள் இருக்கிறோம். பொது உடைமை இயக்க வீரர்கள் இருக்கிறார்கள். பொது உடைமை கட்சி இருக்கிறது. அது இன்றைக்கு தெரிந்து
உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் மீண்டும் வெளிப்பட வேண்டும். அது எங்கிருந்து தொடங்க போது? தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கணும், இந்தியாவிலிருந்து தொடங்கணும் என்பதற்கான அத்தாட்சி தான் இங்கே புரட்சிகர இளைஞர்மணி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. 1917 விடுதலை அடைந்தது ரஷ்யாவில் நிறைய புலவர்கள் பாடினாங்க. ஆஹாவென்று எழுதுவார் யுக புரட்சி. அது வேண்ட உலகத்தில் மீண்டும் ஒரு புரட்சி வரணும். அதை 10 பேர் சொல்லியிருக்காங்க. உலக புரட்சி, உலக யுத்தம் முழுமையானால் அதை உள்நாட்டு யுத்தமாக மாற்ற வேண்டும். மாற்றியல் இனி அதான் சொல்லுது. அதற்கான வேலையை இன்று ட்ரம்ப் முன்னே வைத்திருக்கிறார். அந்த வகையில் இறையாண்மை உரிமையில் தலைவர் நீயார், இறையாண்மை உரிமை பெற்ற அந்த நாட்டின் தலைவர் நீயார், என்னையோட கொள்ளையனே வெளியேறு, உலக நாடுகளே கண்டனங்களை தெரிவியுங்கள், மதுராவை விடுதலை செய்ய போராடுங்கள் என்பதுதான் புரட்சிகர இளைஞர்களுடைய வேலை. அதுக்கான வேலையை தான் நாங்கள் மோடி அரசுகிட்ட கண்டனம் செய்ய அவனை ஏற்று மதுராவை விடுதலை செய்ய போராடு, நீ அவனை கண்டி இதன் மூலமா இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதற்கு தெரிவிக்கும். ஏன்னா நாங்கள் இந்த நாடு இந்திய சமூகம் என்பது, இந்த சமூகம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டு ஒரு பெரும் சமூகம். நாம சொல்லுவோம் தமிழ் சமூகமே இது 10,000 வரலாறு கீழடிக்கு கூட மோடி எடுத்துட்டாங்க. இது 5000 முன்னாடியே இரும்பு கட்டுப்பட்டு பெரிய வரலாறு கொண்ட ஒரு பெரிய தேசம். இது இந்த தேசங்கள் போச்சு என்பது பற்றி பெரிய ஆய்வு நடக்குது. இதெல்லாம் இந்த இந்திய சனாதனத்துக்கு பிடிக்கல. அதனால தொடர்ச்சியான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் நாம் இந்திய தமிழகம் இறையாண்மை உரிமை பெற வேண்டும் சொன்னாலே இந்திய வல்லரசிலிருந்து நாம் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தை விடுதலை செய்து வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் புரட்சிகர இளைஞர்களுடைய அவா. அதான் நீங்கள் லட்சியமாக நாங்கள் முன்னேற்றிருக்கிறோம். அந்த வகையில் உரிமை கொண்ட இறையாண்மை உரிமை கொண்ட அத்தனை தேசங்களும் பொங்கிட வேண்டும். அத்தனை புரட்சிகர சிந்தனை கொண்டவங்க ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் வேண்டும் என்பதை பற்றி என்பதையெல்லாம் நாங்கள் நினைவு கொண்டுதான் இந்த கருத்தை முன்வைக்கிறோம். அந்த வகையில் ஜனநாயக சக்தியுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும். மதுராவை விடுதலை செய்ய வேண்டும். அமெரிக்க ஜனநாயகத்தை புறந்தள்ள வேண்டும். அந்த ட்ரம்பை உலக விசாரணை கூண்டிலே நிற்க வைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.